உண்மையிலேயே அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி போனது குறித்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அந்த அதிருப்தியை எதிர்கொள்வதற்கு வழி இல்லாமல் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து ஒரு விருந்து அளித்து அது உரையாடலுக்கான ஒரு வாய்ப்பாக அதை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதே போல தான் இந்த செயற்குழு என்பதும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியை சரி கட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முயற்சி செய்தார் என்பதைத்தான் அவர்கள் செயற்குழு கூட்டம் என்று வெளியில் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அது பலனளித்ததா என்று கேட்டால், யாரும் வெளியில் இந்த கூட்டணி குறித்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா, விமர்சனம் என்று அவர்கள் வாய் திறந்து விட்டால், வெளிப்படையாக பேசிவிட்டால், அது முழுக்க முழுக்க இந்த கூட்டணிக்கு எதிரானதாக அமைந்துவிடும் அப்படிங்கிறப்ப அவருக்கு அச்சம் இருக்கிறது. அப்போ இது ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை. அதாவது அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு, வருமான வரித்துறையின் சோதனைக்கு தேர்தல் ஆணையம் நமக்கான சின்னத்தை பறித்து விடுமோ என்கிற அச்சத்திலே ஒரு கடந்த காலங்களிலே எப்படி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சரணாகதி தத்துவத்தை பாஜகவோடு பயன்படுத்தி கொண்டார்களோ, அன்றைய ஒன்றிய அரசோடு ஒரு உடன்பாட்டை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்களோ, அதே போல தான் இது.